கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் கலாத்தியர் 1:4. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே பைபிள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம பாவம் செஞ்சதால ஏசப்பா அவரையே ஒப்பு கொடுத்தாராம். எதுக்கு தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதத்தில் போட்டிருக்கு. அந்த மரணத்துக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற, நம்மளை நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்க்க அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். ஏன்னா நம்ம பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனை பெறும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொல்லி அவர் நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தம் அந்த பாவத்துக்காக, நம்மளோட பாவத்துக்காக அவரே ஒப்பு கொடுத்தார். இப்போவும் நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்ருக்கீங்களே, ஐயோ என்னால் இதை விட முடியலையே, நான் விடணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் விட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இல்லை அது பாவம் தெரியும் ஆனாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறீங்கள, உங்கள் கூட இயேசுவா பேசுகிறார். அந்த பாவத்தை விட்டுருங்க, அந்த பாவத்தை விட்டுருங்க. அவர் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். அது எந்த பாவமாக வேணா இருக்கட்டும், இயேசுப்பா உங்களுக்கு மன்னித்து புது வாழ்க்கையை தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருங்க. அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. ஆமென். ஏன்னா உங்களோட பாவத்துக்கெல்லாம் தண்டனை அவர் ஏற்கனவே பெற்றுட்டார். ஏற்கனவே தண்டனை பெற்றுக்கொண்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பயப்படாது, நான் உனக்கு புதிய வாழ்க்கையை தந்து புதிய துவக்கத்தை தந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.